அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற வாசகத்தை கையில் எடுத்த அதிமுக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அந்த தியாகி யார் என்ற கோஷத்தை கையில் எடுத்துள்ளது. பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வரும்போதே 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு வழக்கை சுட்டி காட்டி அந்த தியாகி யார் என்ற கேள்வியுடன் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருந்தனர். பேரவை நிகழ்வுகள் தொடங்கி வினாவிடை நேரம் முடிந்ததும் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். முதலமைச்சர் பேசி முடித்ததும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கிய நிலையில் நீதிமன்றத்தில் இருக்கும் விவகாரம் குறித்து பேரவையில் பேச அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு தடுத்து நிறுத்தினார். சபாநாயகர் குறுக்கீட்டை மீறியும் எடப்பாடி பழனிசாமி பேச முற்பட்ட நிலையில் அவை முன்னவரான துரைமுருகன் எழுந்து அதிமுக ஆட்சி காலத்திலும் நீதிமன்றத்தில் இருக்கும் விவகாரங்கள் குறித்து பேச அனுமதித்தது கிடையாது என சுட்டிக்காட்டினார். ஆனாலும் வாக்குவாதம் மட்டும் நின்றபாடில்லை. சுமார் 15 நிமிடங்களாக மாறி மாறி இரு தரப்பினரும் கூச்சலிட கடைசியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுந்து அப்படி என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்க்கலாம் என கிண்டலாக தெரிவித்து இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்குமாறு கூறினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் வழக்கை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள், மடியில் கனமில்லை என்றால் பதில் கூறுங்கள் என கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்து அமரும் முன்பே எதிர்க்கட்சி தலைவர் பேசிய அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிக்க அதிமுகவினர் டென்ஷன் ஆகி அமளியில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் வரை அமளி நீடித்த நிலையில் ஒரு கட்டத்தில் அதிமுகவினரில் 13 எம்எல்ஏக்கள் மட்டும் மறைத்து வைத்திருந்த பதாகைகளை காட்டி கோஷம் எழுப்பினர். இதனை அடுத்து பதாகைகளை காட்டி கோஷம் போட்ட 13 எம்எல்ஏக்களை ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்தார் சபாநாயகர் அப்பாவு. மேலும் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் 13 பேரை அவை காவலர்களை வைத்து வெளியேற்றவும் உத்தரவிட்டார். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் மொத்தமாக அவையை விட்டு வெளியேறினர். அப்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் எழுந்து வெளியே சென்றார். இருப்பினும் அடுத்ததாக செங்கோட்டையன் முன்வைத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்ததால் வெளியேறிய சிறிது நேரத்திலேயே மீண்டும் அவைக்குள் வந்துவிட்டார். கோபிசெட்டிப்பாளையத்தில் சாயக்கழிவுகள் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்பதற்காக உடனடியாக உள்ளே வந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இருக்கிறது 40 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள், கால்நடைகள், குடிநீர் போன்ற. இதனை அடுத்து ஒரே கூட்டத்தொடரில் 2 முறை சஸ்பெண்ட் ஆனதால் அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க முடியாது என்ற அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறுக்கிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் பங்கேற்கட்டும் என கூற சபாநாயகரும் தனது உத்தரவை வாபஸ் பெற்றார். தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் நொந்து நூடுல்ஸ் ஆகியுள்ள அதிமுகவினர் தான் அந்த உண்மையான தியாகிகள் என பதிலளித்தார். கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ, ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள்.